வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது சித்தேஸ்வரி தந்திரத்துல இருக்கக்கூடிய துர்கா ஆபத் உத்தாரக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக ரகசியமான மிக சக்தி வாய்ந்த ஒரு துதி. இந்த துதியினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கறத இந்த துதியினுடைய பெயரே சொல்லுது. ஆபத் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அனைத்து விதமான சங்கடங்களும், அனைத்து விதமான துக்கங்களும், அனைத்து விதமான ஆபத்துகளும் ஆபத் அப்படிங்கிற வார்த்தையால குறிக்கப்படுது. உத்தாரக அப்படின்னா காப்பாற்றப்படுதல் அப்படின்னு அர்த்தம். நமக்கு எந்த விதமான ஆபத்து இருந்தாலும், எதிரிகள் மத்தியில இருந்தாலும், திக்கு தெரியாத காட்டுக்கு மத்தியில இருந்தாலும், காட்டுத்தீயினுடைய மத்தியில இருந்தாலும், போர்க்களத்துல இருந்தாலும், ராஜாவினுடைய எதிரில தண்டனை வாங்கறதுக்காக நின்றுகிட்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட சங்கடமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைகளாக இருந்தாலும், திருடனுக்கு மத்தியில அகப்பட்ட போதும் இந்த ஸ்துதியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொன்னா கூட போருமா, துர்காதேவியினுடைய அருளால நமக்கு அத்தனை விதமான சங்கடங்களும் தீர்ந்துவிடும் அப்படின்னு நான் சொல்லல. இந்த துதியை நமக்கு கொடுத்த பரமேஸ்வரனே, அதாவது சிவபெருமானே சொல்றார். மற்ற துதிகளை எல்லாம் மகான்கள் செய்திருப்பாங்க, நம்மள மாதிரி மனிதர்கள் செய்திருப்பாங்க. ஆனா இந்த துதியை செய்தது யார் அப்படின்னு கேட்டான்னா பரமேஸ்வரனே செய்த துதி. சரி, இந்த துதியை முதல்ல யாருக்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னா பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரன் உபதேசம் பண்ணினார். அந்த அளவுக்கு ரகசியமானதும் மிக 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 சக்தி வாய்ந்ததுமான இந்த துதியை ஆபத்து காலத்திலையும் மற்ற காலங்கள்லையும் நாம சொல்லி வழிபடும் போது துர்காதேவியினுடைய அருளால அனைத்து ஆபத்துகளும் நீங்கி, அனைத்து துக்கங்களும் நீங்கி, வாழ்க்கையில சகல விதமான சித்திகளும் கிடைக்கும். இதுல அற்புதமாக பரமேஸ்வரன் ஒரு வார்த்தை சொல்றார், கிம்ன சித்தியந்தி பூதலே அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த துதியை சொல்லி துர்காதேவியை வழிபடுபவர்களுக்கு என்னதான் கிடைக்காது அப்படின்னு சொல்றார்.